தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ஃபாதர் ஜெகதீஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர் பேச. வணக்கம் ஃபாதர். தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கிறது ஆளுநர் கூட்டிய துணைவேந்தர்கள் மாநாடு. கிட்டத்தட்ட அரசு பல்கலைக்கழகத்தை சார்ந்த துணைவேந்தர்கள்லாம் கலந்துக்கல, துணை குடியரசுத் தலைவர் கலந்திருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை இந்த செயற்பாட்டிலிருந்து அவர்கள் எதை நோக்கி நகர்கிறார்கள், ஏன் இவ்வளவு ஒரு அடம் பிடித்து முன் செல்கிறார்கள் என்பது இதில் தெரிகிறது. நாம் இது வெறும் ஏதோ ஒரு அடங்காப்பிடாரி ஆளுநருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கும் இடையேயான ஒரு போர் அல்ல. அடிப்படையில் இப்படி ஒரு அடங்காப்பிடாரியாக இருக்கிறவர், நாம் மிக மோசமான காங்கிரஸ் ஆட்சி காலம், அதாவது அதிகார மமதையில் அவர்கள் ஆடிய காலங்கள் உண்டு. அப்போது கூட உச்ச நீதிமன்றம் ஒரு ஆளுநரை பற்றி இவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்திருந்தால், செய்யப்பட்ட போதெல்லாம் உடனடியாக அந்த ஆளுநர் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசை செயல்பட விடாமல் சட்டப்பேரவை நிறைவேற்றிய தீர்மானங்களை ஏறக்குறைய 3 ஆண்டுகள் தன்னுடைய இருக்கைக்கு கீழே வைத்திருந்த ஒரு ஆளுநரை உச்ச நீதிமன்றம் மிக மிக அபூர்வமாக பயன்படுத்துகின்ற தன் அதிகாரம். உச்ச நீதிமன்றம் ஆளுநர் அழிவு விஷயத்தில் பயன்படுத்திய அதிகாரம் என்பது பாராளுமன்றத்தையும் கடந்து பயன்படுத்திய அதிகாரம். ஒரு வகையில் சொல்ல போனால் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் டேக்கிங் ஓவர் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். அப்படித்தான் அப்படி நடந்த பிறகும் கூட இவரை மாற்ற வேண்டும் என்கின்ற குறைந்தபட்ச ஒரு எண்ணம் கூட ஒன்றிய அரசுக்கு வரவில்லை என்கின்ற போது, ஒன்றிய அரசு என்பது என்ன? கட்சி வேறு, அரசு வேறு. ஒரு கட்சி தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வரலாம், அந்த அரசினுடைய செயல் தலைமையாக இருக்கலாம், எக்ஸிகியூட்டிவ் என்று சொல்லுவோம், பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ். ஆனால் கட்சியே அரசாக மாற முடியாது. இது மிக முக்கியமானது. கட்சி அரசு அல்ல. ஸ்டேட் இஸ் நாட் பார்ட்டி. ஈவன் கவர்மெண்ட் இஸ் நாட் ஸ்டேட். நடக்கிற அரசு வேறு, அரசு அமைப்பு என்பது வேறு. இன்னைக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னா, வெறும் 35% வாக்குகளை மட்டும் தகிடுத்தங்கள் செய்தும் கட்சிகளை உடைத்தும் விலை பேசி வாங்கியும் RSS பரிவாரம் என்பது ஒன்றிய ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஆனால் பிடித்தது ஆட்சியை மட்டுமல்ல, இந்திய அரசு என்று ஒன்று இருக்கிறது. The state, the fundamental character of the state அவங்க மாற்றியிருக்காங்க. அரசியல் சட்டத்தை தான் அவர்களால் மாற்ற முடியவில்லை. அரசு என்பதை அதனுடைய அடிப்படை அடையாளத்தை, so the fundamental identity of the state today is not Constitution of India. It is the RSS which is the fundamental character. இல்லைன்னா இப்படி ஒருத்தர் எப்படி நீடிக்க முடியும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அரசியல் சட்டம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு இணைப்பாளராக, மாநில முதல்வர் சொன்னதை போல ஒரு போஸ்ட்மேன், ஒரு தபால்கார். அந்த வார்த்தையை கூட நம்ம தான் பயன்படுத்தணும். ஒரு தபால்கார் அவர் சட்டப்பேரவையே முடக்க முடியும் என்கின்ற அளவுக்கு எப்படி இந்த அதிகாரமும் ஆணவத்தினரும் வருகிறது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அஜெண்டாங்கிறது அவர்கள் காட்டுகின்ற அந்த படபடப்பு, வேகம் என்பது NEP, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. எது கற்பிக்கப்பட வேண்டும் என்பதும் கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அது RSS முடிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நமக்கென்று ஒரு மாபெரும் வரலாறு இருக்கிறது, மாபெரும் ஒரு கல்வி உருவாக்கம். உலகம் முழுவதும் இன்று நாம் சிறந்திருக்கிறோம். நமது பிள்ளைகள் எல்லாம் Fortune 500 கம்பெனிஸ்ல திறன்மிக்கவர்களாக வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் சமூக நீதி மயப்படுத்திவிட்ட கல்வி. நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்குள்ளே நல்ல விஷயங்கள் இல்லாம இல்லை. நிச்சயமாக அவற்றுக்குள் நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அது தனியார் மயப்படுத்துகின்ற கல்வி, குறிப்பாக உயர்கல்வியிலிருந்து அரசனுடைய கடப்பாட்டை அகற்றுகிற,
அரசனுடைய கடப்பாடு இருந்தால் மட்டும்தான் ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகத்தினுடைய பிள்ளைகளுக்கு இடம் அங்கு வர முடியும். அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தோ அல்லது அரசின் திசை காட்டலில் இருந்து முற்றுமாக கல்வி, உயர்கல்வி விலகி செல்லுமையானால் அது ஒரு வணிகமாக மாறிவிடும், அல்லது குவாசி வணிகம், பகுதி வணிகம், பகுதி கல்வி. அது எல்லா எளிய ஏழை மக்களும் சென்று எட்டுகின்ற ஒரு இடமாக, ஒரு பொருளாக அது இருக்காது. அதனால்தான் நாம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கின்றோம். பெரும் முதலாளிகளினுடைய, இப்ப நீங்க கல்வியை விடுங்க, இந்த NDTVங்கிறது எவ்வளவு ஒரு முன்னுதாரணமான தொலைக்காட்சியாக இருந்தது. இன்னைக்கு அதானி அம்பானி ரெண்டு பேரும் சேர்ந்து, ரெண்டு பேருடைய பணம் அதில் இருக்குதா சொன்னா அதிகமா, இன்னைக்கு அது ஒரு தரமற்ற ஒரு கூச்சல் இடுகிற, எல்லா உண்மைத்தன்மையும் இழந்துவிட்ட ஒரு டிவியா மாறி இருக்கீங்களா? இதே போல பெருமுதலாளிகள் கல்விக்கு, உயர்கல்விக்கு வருகின்ற பொழுது கல்வியும் அவர்கள் நினைக்கிறபடி வடிவமைக்க நினைக்கிறார்கள். இரண்டாவதாக, பொதுவில் பல்கலைக்கழகங்களை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற பேராசை மிகுந்த ஒரு வெறி. அது ஒரு RSS வெறி. ஏனென்றால் பல்கலைக்கழகங்களை கட்டுப்பாட்டில் எடுத்தால்தான் கதையாடல்களை கட்டமைக்க முடியும். உங்களினுடைய அரசியலுக்கு ஏற்றபடி அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்க முடியும். இதுல தான் இவங்க தொடர்ந்து எந்த அளவுக்குன்னா, ஒரு துணை ஜனாதிபதியாக இருக்கிறவர் டாக்டர் அவர்களே உச்ச நீதிமன்றத்தை ஏதோ ஒரு நியூக்ளியர் பவர், அரசியல் சட்டத்தை தகர்க்க வரிந்து கட்டி கொண்டு நிற்கிற ஒரு நியூக்ளியர் பவர், லெஜிஸ்லேச்சரை கடந்து வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு லெஜிஸ்லேச்சரையே ஒரு குப்பை மேடா, நீங்க குப்பை மேடா இல்ல, நீங்க மக்களை பிரித்துப்படுத்த, உங்களுக்கான ஓட்டு 35% தான். அப்ப அதை கருத்தில் கொண்டு நீங்கள் ஆட்சி செய்யாமல், நீங்கள் உங்கள் விருப்பங்களின்படி ஆட்சி நடத்துகின்ற போது கடிவாளம் எப்போதாவது எடுக்கின்ற வேலையை இந்த உச்ச நீதிமன்றம் செய்கிறது. அதையும் மதிக்க மாட்டேன் என்கின்ற ஒரு ஆணவம் தான் இந்த ஆளுநருடைய இந்த செயல்பாடு. நல்லவர் என்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் பின்புலத்தில் இதை நான் நிறுத்தி வைக்கிறேன், அல்லது முதல்வரை நேரில் சந்திக்க முயற்சி செய்து இணைந்து செய்யலாமா, இந்த மாநாட்டை இணைந்து செய்யலாம். அப்படி செய்திருந்தால் அவர் ஒரு உரையாடும் ஆளுநராக அவரை பார்க்கலாம். ஆனால் இவர் ஒரு நிரந்தர மோதல் போக்கிலும் தான் நினைப்பது இப்படி சண்டை போட்டு இன்னொரு கோர்ட்டுக்கு இந்த கேஸை கொண்டு போய் அங்க ஏதாவது ஒரு மாற்றுதலாமா, மாறுபட்ட ஒரு தீர்ப்பை பெறலாமா என்கின்ற சதித்திட்டம் இதற்கு பின்னால் இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க அவர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுறதா சொல்றீங்க. ஆனால் இன்றைக்கு பேசிய குடியரசு துணைத் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் தான் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே பாதுகாக்கிறார், அவ பதவி இருக்கிறப்ப இருந்த அந்த உறுதிதான் இன்னைக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி இருக்க முடியும்? கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குவது பாராளுமன்றத்தை மட்டுமல்ல. இந்திய பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது ஒன்றிய பாராளுமன்றம் மட்டுமல்ல, அனைத்து மாநிலங்களினுடைய சட்டமன்றங்களை உள்ளடக்கியதுதான் இந்திய அரசியல் சட்டம் உருவாக்குகின்ற ஜனநாயக அரசியலின் அடிப்படை. அதில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி தான் ஆளுநர். அரசியல் சட்டத்தின் பாதுகாவலர் ஒன்றும் அல்ல. அரசியல் சட்டம் அவருக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் எதையும் வழங்கவில்லை. சட்டம் இயற்றுகின்ற உரிமையாக இருக்கலாம், அந்த சட்டத்தை மேலும் மேம்படுத்துகின்ற உரிமையாக இருக்கலாம், அது சட்டப்பேரவைகளுக்கும் பாராளுமன்றத்துக்கும் தான் உண்டு. அவை அரசியல் சட்டத்திற்கு ஒத்து இருக்கிறதா இல்லையா என்பதை உரசி பார்த்தும் அல்லது அதை பற்றி ஆய்வு செய்து மாற்றி சொல்கின்ற ஒரே உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு கான்ஸ்டிடியூஷனை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு மாத்தணும் இல்லை, கான்ஸ்டிடியூஷன் மாத்துறது இல்லை, கான்ஸ்டிடியூஷன் படி நீங்கள் இயற்றிய சட்டம் இல்லை என்று கான்ஸ்டிடியூஷனுக்கு கடைசி காவலாக இருக்கின்ற அந்த பொறுப்பும் உரிமையும் உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. இவருக்கு அந்த வேலை எல்லாம் கிடையாது. இஸ் அ ஃபங்க்ஷனரி. எப்படின்னா என்ன நீங்க அந்த கேட்ல அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனரி. அதே போல இவர் ஒரு ஃபங்க்ஷனரி. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடைப்பாட்டாளர். சில அதிகாரங்களை அவருக்கு வழங்கி இருக்கிறது. அப்படி வானளாவிய அதிகாரங்களை எல்லாம் அவருக்கு ஒன்றும் அரசியல் சட்டம் போட்டு
இதுல அரசு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் போகல. ஆளுநர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, முதல்வர் வந்து காவல்துறையை வச்சு எல்லா துணைவேந்தர்களையும் மிரட்டி போக வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டை அவர் துணைவேந்தர்கள் வைத்தால் ஏற்றுக்கொள்ளலாம், அவர் வைத்தால் எப்படி ஏற்றுக்கொள்வது? அவர் எந்த அடிப்படையில் இவங்க ஏதாவது எழுத்துப்பூர்வமா கொடுத்தாங்களா? அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க இப்ப இதுல நீங்க தனியார் பல்கலைக்கழகங்கள், ஒன்றிய அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள் பங்கேற்றிருக்கிறார். இப்ப புரிதல் அவங்களுக்கு ஏன் நம்ம மாநில உரிமைகளுக்காக இருக்கிறோம். இங்க இருக்கிற தனியார் பல்கலைக்கழகங்கள், அது எஸ்ஆர்எம்மா இருக்கட்டும், சவிதாவா இருக்கட்டும், விஐடியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்ப கலந்துருக்காங்க. அப்ப அவங்களுடைய விசுவாசம் இந்த மாநிலத்து மக்களுக்கானது அல்ல. அவர்களுக்கு தேவை இருக்கிறது, ஒன்றிய அரசை சார்ந்து நிற்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் நம்ம இதை எதிர்க்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த நிலத்தினுடைய மொழி மீது, இந்த நிலத்தினுடைய பண்பாடு மீது உங்களுக்கு எப்படி இவங்க விசுவாசமா இருக்க முடியும்? சரியோ தப்போ, இந்த நிலத்தினுடைய பாதுகாவல் யார்? தமிழகத்தினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய மொழியினுடைய பாதுகாவல் பாஜகவா, வட இந்தியாக்காரங்களா? இவங்க முழுசா இருக்காங்களோ இல்லையோ, நம்ம தான். அதை எப்படி ஒரு கட்சிக்குள்ள சுருக்க முடியும்? இப்ப இவருடைய நடவடிக்கையை ஒரு ஒன்றிய அரசினுடைய செயல்பாடா தானே பார்க்க முடியும். அதுக்குள்ள நீங்க பாஜக, RSS அப்படிங்கறத நம்ம எப்படி கல்வித்துறையில நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, கேரக்டர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் itself, the fundamental identity of state itself, it is no more the constitution, it is the RSS agenda. அப்படி மாறி இருக்குல்ல, அதுதான பிரச்சனையே. இப்ப போகாத துணைவேந்தர்கள் என்ன மெசேஜ் கம்யூனிகேட் பண்றாங்க? நாங்க வந்து திமுக அரசோட தமிழக அப்படி கிடையாதுல்ல, அப்படி கிடையாதுல்ல. அவங்க வந்து மாநில, இப்போ வந்து இவை மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம், இவை ஒன்றும் ஒன்றிய அரசினுடைய நிதியால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அல்ல. நீங்க யூஜிசியுடைய பணம் கொடுக்கறதுனால இங்க இருந்து போற ஜிஎஸ்டி இந்த பணத்துல தான் திருப்பி கொடுக்குறீங்களே தவிர, நீங்க ஒன்னும் கரன்சி அச்சட்டின் எல்லாம் பணம் கொடுக்கல. முற்றுமுழுதாக தமிழக மக்களின் வரிப்பணத்தால் தமிழகத்தை ஆண்ட அரசுகளினுடைய திட்டங்களாலும் முயற்சிகளாலும் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு இப்பொழுது துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரமும் முதல்வருக்கு தான், மாநில அரசுக்கு தரப்பட்டிருக்கிறது. மாநில முதல்வருக்கோ அல்லது முதல்வர் யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரோ அவர்களுக்கு தான் தரப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல எப்படி அவருக்கு கீழே இவங்க வர முடியும்? இப்பதான உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குது. அதான் நான் சொன்னேன். ஆனா டெக்னிக்கலி இன்னும் அவர் தான் சான்சலர், ஆளுநர் தான் சான்சலர். அரசியல் சட்டப்படி இருக்குது, அதையும் மாத்துறதுக்கு ஏதாவது இவங்க முயற்சி. அப்ப டெக்னிக்கலா அவர் வந்து வேந்தரா இருக்கக்குள்ள ஒரு வேந்தர் அழைக்கிறப்ப துணைவேந்தர்கள் புறக்கணிப்பா, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப சண்டை வந்துருச்சுல்ல, சண்டைன்னு வந்துருச்சுல்ல. அதான் நான் சொன்னேன், நீங்க உரையாடி இருக்கணும். ஒரு செமினார் நடத்துறதுலயோ ஒரு கொலோக்கியம் நடத்துறது தப்புன்னு இல்லை, நல்லதா. அது ஒண்ணு இல்லை, மாதத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் நடத்தலாம், வாரத்துக்கு ஒரு முறை ஜூம் மீட்டிங் நீங்க போடலாம், பேசலாம், நல்ல விஷயம் நடத்துக்கு ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா மோதல் என்று வந்து விட்டது. நீங்க அஜெண்டா படி, உங்களோட அஜெண்டால நீங்க உறுதியா இருக்கிறீங்க. நீங்க வந்து இம்பார்ஷியலா இல்ல, நீங்க ஒரு கட்சியின் முகவராக செயல்படுகிறீர்கள். கட்சியின் முகவர் போல செயல்படுகின்ற பொழுது மாநில அரசு இது வந்து ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் செக்யூலர் ஒரு கவர்மெண்ட், இவருடைய அஜெண்டாவுகள் நீங்க போகாதீங்கன்னு சொல்றதுல எந்த தப்பு இருக்குதா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நீதிமன்றமே இவரை வந்து ஒரு நேர்மையற்றவர், சட்டம் ஒழுங்கு, அதை வந்து சட்டத்தை மீறிட்டாரு அப்படின்லாம் சொல்லக்குள்ள இந்த மோடி, அமித்ஷா வந்து எதுவும் அவரை கன்சிடர் பண்ற மாதிரியே தெரியல. தட்ஸ் வை ஐ அம் சேயிங் இல்லீங்களா, அவங்க கான்ஸ்டிடியூஷன் படி அதை நம்புறவங்க கிடையாது. நம்புறவங்களா ஒரு தோற்றம் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஒரு காட்சியை கொடுக்கிறார்களே தவிர இந்திய அரசினுடைய அடிப்படை தன்மை மாறிவிட்டது, மாற்றப்பட்டு விட்டது. இல்லைன்னா இவர் எப்படி தொடர முடியும்? ஒரு உச்ச நீதிமன்றமே இவரோட எவ்வளவு கடுமையான வார்த்தைகள், பாக்கெட் வீட்டோ வச்சிருக்காருன்னு கேட்டது. நீங்க சட்டமன்றம் ஒரு 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 வரைவை ஒரு சட்டமாக மாற்றியது என்றால் அதை நீங்க அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு பாக்கெட் வீட்டோ இருக்காங்க, எவ்வளவு கடுமையான சொல் இல்ல அது. உங்க பாக்கெட்ல வீட்டோ வச்சிருக்கீங்கன்னு அது கேட்குது. வெக்கமே இல்லாம அடுத்த வாரமே ஒரு மீட்டிங் போடுறாருன்னா எவ்வளவு தெனாவட்டு இருக்கும். அல்லது உச்ச நீதிமன்றம் நீங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க, நாங்க மதிக்க மாட்டோங்கிற RSS குரல் தானே அது, இல்லையா? இல்லையா? அதனால வந்து அவரை நம்ம எந்த வகையிலையும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரை ஏற்றுக்க முடியாது.
இப்ப இதற்கு பின்னால் இருக்கிற RSS உடைய திட்டம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இவங்களுடைய ஃபைனல் இப்ப ஆர்.என். ரவியை சஸ்டெயின் பண்ண வச்சு இவங்க என்னதான் சொல்ல வராங்க? இவங்க என்ன மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணுவாங்க? தொடர்ந்து ஒரு மாநிலத்தை வந்து டைல்யூட் பண்றது, அவங்களை சப்வர்ட் பண்றது, செயல்பட முடியாமல் செய்வது. இந்த வருஷம் தேர்தல் ஆண்டு இன்னும் நிறைய தொந்தரவுகள் இவங்களுக்கு இருக்கும், நிறைய தொந்தரவுகள் இருக்கும். அந்த தொந்தரவு கொடுக்கின்ற ராணுவத்துக்கு தளபாடங்கள் இருக்கும் இல்லைங்களா, ஏவுகணை இருக்கும், AK-47 இருக்கும், டேங்குகள் இருக்கும். அதுல ஒரு ஆயுதமாகத்தான் ஒரு பயன்படுத்தும். முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆளுநர் இஷ்யூவை நல்லா ஹேண்டில் பண்றாரா, இல்ல அதை எப்படி ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க? எங்கேயாவது அவர் தரக்குறைவா பேசிருக்காங்களா? அல்லது அவங்க நினைச்சா வந்து ஒரு 5 லட்சம் பேரை திரட்டி ஒரு வாரம் முற்றுகிட முடியாதா? அல்லது அவர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களை தன் கட்சியை திரட்டி அது நடக்க முடியாம செய்திருக்காங்களா? சட்டப்பேரவையில் அவரை தரக்குறைவாக பேசியிருக்காங்க. எங்கேயுமே முதல்வர் அவர் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் அவென்யூஸ்ங்கிறது சட்ட ரீதியாக செயற்பாடுகள் நடைமுறைகள் எடுக்க முடியும், செயற்பாடுகளை செய்ய முடியும். அதுல நான் முன்னாடியே சொன்ன திமுகவினுடைய சட்ட அணியில் ஒரு தொகுப்பினர் ரொம்ப திறமையானவர்கள், அவங்க சிறப்பா செய்திருக்காங்க. அதனுடைய தான் வெற்றி கிடைத்திருக்கு. பொறுமையான ஒரு தொடர்ந்த பணிகளில் தான் அவங்களுக்கு நீதிமன்ற செயல்பாடுகளின் மூலம் தான் வெற்றி கிடைத்தது. நிறைவா ஃபாதர், இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை பாஜக RSSக்கு ஆதரவா வந்தா ஒரு பக்கெட்டு பாக்குறதும், எதிரா வந்தா அதை வந்து வேற மாதிரி பாக்குறேன், இந்த கண்ணோட்டத்தை நம்ம எப்படி ஃபாதர்? உச்ச நீதிமன்றம் அப்படித்தான் நடந்து போகிறது. நீங்க இன்னைக்கு எல்லா இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட கேரளா தொடர்பான இது போன்ற பிரச்சனை அதை ஒரு முடிவெடுக்காம தான் நீதிபதிகள் 2 பேர் வச்சிருக்காங்க. எல்லா அமைப்புகளும் அந்த கேரக்டர் ஆஃப் த ஸ்டேட் சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட் உச்ச நீதிமன்றத்துடைய தன்மையும் மாறவில்லை என்று சொல்ல முடியாது. இந்த அமர்வில் இருந்த 2 நீதியரசர்களும் நீதிமான்கள், உண்மையான நீதிமான்கள். அது மேலது பாரிவாலா அவர்களாக இருக்கலாம், நமது ஊர் பெருமிதம் மாண்புமிகு மகாதேவன் ஐயா அவர்களாக இருக்கலாம். அவங்க எல்லாம் அப்பழுக்கற்ற மனிதர்கள், 5 பைசா கை நீட்டி வாங்காதவங்க. அதனால துணிவோடு தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறார். முதல்வர் சரியாகத்தான் கையாண்டார். இந்த தீர்ப்புகளை ஒட்டி ஒன்றிய அரசு ஆளுநருடைய செயல்பாடு இப்படியே போயிட்டே இருந்தா இந்த இந்திய ஜனநாயகத்தை குறித்த கேள்வி என்ன மாதிரி இருக்கும்? இந்திய ஜனநாயகம் தோற்று போய் நெடுங்காலம் ஆயிடுச்சு. எங்க இருந்து இந்த ஒரு இந்திய ஜனநாயகம் நீங்க சொல்ல முடியாது. அது வந்து ஒரு வகையான ஒரு கட்சி சர்வாதிகாரமாக மாறி நெடுங்காலம் ஆயிடுச்சு. இதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் குரல் தான் நம்ம போல உள்ளவங்க. இந்த குரல்கள் எல்லாம் என்றைக்கு ஒரு மாற்று அரசியலை ஒன்றிய அமைப்புக்குள் கொண்டு வருங்கிறதுலாம் அது ஒரு காலங்கள் ஆகும். அவர்களிடம் பெரும் பணம் இருக்கிறது, எல்லா நிறுவனங்களையும் அவர்கள் தமசம் எடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி அமைப்பு ரீதியாக உயிர் பெற்று வருகிற நம்பிக்கை உடனடியாக நமக்கு தெரியல. ஆனாலும் போராட்டத்தை கைவிட முடியாது இல்லையா? ஹிட்லர் இல்லைன்னா அவர் ஹீரோ ஆயிருப்பாரு, முசோலினி ஹீரோ ஆயிருப்பாருல்ல. ஹிட்லர் முசோலினியும் வரலாற்று ஹீரோவா விடக்கூடாதுல்ல. அதனால்தான் போராட்ட குரல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். என்றேனும் ஒரு நாள் நீதி வெல்லும். எல்லா தர்மங்களும் தோற்று போகிற போது இயற்கை தானாக இறங்கி வரும், இறைவன் ஏதாவது செய்வான் என்கின்ற நம்பிக்கையாக இருக்கும். நன்றி.